ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நியூஸ் பேப்பர் படித்து முடிச்சிட்டிங்களா? இது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டிசம்பர் 2 வந்த நியூஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following statements are correct? Bangladesh has international border only with India. Among the states of India, Bangladesh has common border with only 5 states of India. Take answer. Answer 2 only. ஏன்னா பங்களாதேஷுக்கு மியான்மரோடையும் பார்டர் இருக்குது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஏன்னா வெஸ்ட் பெங்கால், மேகாலயா, அஸ்ஸாம், திரிபுரா, மிசோரம் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே பங்களாதேஷ்க்கு பவுண்டரியாக இருக்குது. என்ன நியூஸ் வந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து சில ரிப்போர்ட் வந்திருந்தது. ஏன்னா அது ரீசெண்ட் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ், ஷேக் ஹசீனா அந்த August 5 இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே ரூலிங் மாறி கொஞ்சம் பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி வந்ததுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து பங்களாதேஷ்க்கு போகிறவங்க, பங்களாதேஷ்லேருந்து இங்கே வர்றவங்க, அன்டாக்குமெண்டடாக உள்ள வர்றவங்களுடைய இதை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறோம். இன்னும் சில பேர் வந்து லீகலாக அன்டாக்குமெண்டடாக இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் பார்டர்லேயே அப்படின்னு சொல்லி ஹோம் மினிஸ்ட்ரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த நியூஸ். ஓகே, தென் which one of the following legislation was enacted aftermath of the Bhopal gas tragedy? போபால் கேஸ் ட்ராஜடி நடந்து 40 வருஷம் ஆச்சு. இன்னும் அங்கே நிறைய இஷ்யூஸ் வந்து அது மூலமாக இருந்துகிட்டு இருக்குது. காம்பன்சேஷன்லேருந்து அங்கே பொல்யூஷனை இன்னும் க்ளீன் பண்ணலை ப்ராப்பராக அப்படிங்கிறதுலேருந்து இன்னும் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஓகே, என்ன ஆக்ட்? என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஏன்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 வந்தது. ஏர் ஆக்ட் 1981 வந்தது. பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002. 84 போபால் கேஸ் ட்ராஜடி ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த மெத்தில் ஐசோசைனைடு கேஸ் லீக் ஆகி நிறைய பேர் இறந்து போனாங்க. என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 வந்துச்சு அதன் விளைவா. ஓகே, தென் ஸோ இதான் நியூஸ், நோட் பண்ணிக்கோங்க. நேற்றுக்கு வந்திருந்தது. ஓஷன் அசிடிஃபிகேஷன் இஸ் எ மேஜர் த்ரெட் டு த ஈகோசிஸ்டம் பிகாஸ் இட் டிஸ்டர்ப்ஸ் பயோஜியோகெமிக்கல் சைக்கிள்ஸ். இட் த்ரெட்டன்ஸ் கால்சிஃபையிங் மெரைன் ஆர்கானிசம்ஸ். ஆன்சர் சி, போத் 1 and 2. ஏன்னா ஓஷன் அசிடிஃபிகேஷனால எக்ஸஸ் கார்பன் டை ஆக்சைடே போய் மிக்ஸ் ஆகுது அப்படின்னாலும் கார்பானிக் ஆசிடாக மாறும். ஸோ அது கண்டிப்பாக அந்த மொத்த கெமிக்கல் சைக்கிள்ஸையுமே மாற்றி விடும். அது டிஸ்டர்ப்ட் ஆகும். அண்ட் கால்சிஃபையிங் மெரைன் ஆர்கானிசம்ஸ் பார்த்தீங்கன்னா சர்வே பண்ண முடியாது. கோரல்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற மாலுக்ஸாக இருக்கட்டும், எதுவுமே வந்து அந்த கால்சியம் பேஸ் பண்ணி இருக்கிற மெரைன் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே இதாக. ஏன்னா கார்பானிக் ஆசிட் இன்க்ரீஸ் ஆகிறப்போ கால்சியம் கண்டென்ட் வந்து ஈஸியாக டிசால்வ் ஆகும். ஸோ அவங்களால சர்வேவே பண்ண முடியாது இந்த ஆர்கானிசம்ஸால். ஸோ தட் இஸ் இன் த நியூஸ். ஓகே, தென் a major disruption in the global trade occurred due to the attack of Houthis militant on commercial ships recently. Which one of the following region is affected due to this? Red Sea, Black Sea, Persian Gulf, Celeb Sea. Answer ரெட் சி. ரெட் சி ரீஜியனில் சூயஸ் கேனல் வழியாக வந்து இந்த பாபேல் மேண்டப் ஸ்ட்ரைட் வழியாக கப்பல்கள் வெளியே போகும். ஸோ அந்த ரீஜியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுதிஸ் மிலிட்டன் ரீசெண்டாக அந்த கொஞ்சம் மந்த்தாகவே வந்து அந்த கமர்ஷியல் ஷிப்ஸ் மேலே அட்டாக் பண்ணிட்டு இருந்ததுனால நிறைய அந்த ட்ரேட் ரூட்டு அஃபெக்ட் ஆச்சு. எல்லாருமே ஆஃப்ரிக்காவை சுற்றி கமர்ஷியல் ஷிப்ஸ் நிறைய வந்து ஹெப்பா குட்கோ போலியாக சுற்றி வர ஆரம்பித்தாங்க மறுபடியும். ஸோ இது நியூஸில் இருந்தது. ஓகே, ஸோ உங்களுடைய கரண்ட் அஃபேர் ப்ரிப்பரேஷனை நீங்கள் எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரீ டெய்லி கரண்ட் அஃபேர் டெஸ்ட் www.geodemy.in டெய்லி அவைலபிளாக இருக்கும். அதில் நீங்கள் டெஸ்ட் எடுத்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். கீழே இருக்கிற நம்பரில் 9003777380, 8489777380 இந்த நம்பர்ஸில் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வேறு எதுவும் ஜிஎஸ்ல வீடியோஸ் வேணும், ஏதாச்சும் கான்செப்ட்ஸில் வேணும்னு கேட்டிங்கன்னா அதுவும் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.